எனக்கு தெரியாது பல பேரோட நம்ம பேசியிருக்கோம் இல்லையா? இந்த பிள்ளைக்கு நீ ஒரு தூரம் பிடிக்கும் என்று நமக்கு தெரியாது. ஏன்னா நம்ம கிட்ட போய் பேசுனதே கிடையாது. நம்மை அண்டி வரக்கூடிய மனிதர்கள், தேடி வரக்கூடிய உறவுகளை தாண்டி யாரோ ஒருவருக்கு நிரூபிப்பதற்காக போராடக்கூடிய வாழ்க்கையிலிருந்து வெளியே வருவது தான் இருக்கிறதே பெரிய விடுதலை. அதுதான் மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சி இல்லை அப்படின்னா நம்ம சோகத்தை நோக்கி நம்மளை புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஏன்னா நெகட்டிவ் தாட்ஸ் தானே இருக்கு. சோகம் இருக்கிற போது நம்மள பாட்டு கேட்போம் இல்லையா? நாங்களாம் ஒரு 90s 80s கிட்ட ஆக்சுவலாக அப்பெல்லாம் பார்த்தோம்னா வீடுகளில் வந்து டிடிகே கேசட் 90ல சோக பாடல்கள் அப்படின்னு ஒரு கேசட்டே வச்சிருப்பாங்க. அது எந்த சோக பாடல்கள்னா அதை சோகமாக இருக்கப்ப கேட்பாங்க. இந்த சோகமாக இருக்கிறது சந்தோஷமாக தான் ட்ரை பண்ணணும். அதை என்ஹான்ஸ் பண்ணாங்க. சோக பாடல்கள் தனிமையில் அமர்ந்துருக்கு. நமக்கு சொல்லக்கூடிய இதெல்லாம் பாருங்க. நீ தனியா போய் சொல்லதான் இந்த உலகத்துடைய பெரிய அரசியல். பிரச்சனையா தனியா ஒரு இடத்துல போய் அமர்ந்து போயிடும். மனசு ஒரு மாதிரி இருக்குதா, மொட்டை மாடியில் போய் தனியா நின்று தனியா எங்கேயாவது போயிடு, தனியா போய் பிரியாணி வாங்கி தருது, ஜனத்திற்கு போங்க. இந்த உலகத்தில் மனிதர்களின் முகங்களும் புன்னகையும் அவர்களுடைய கோணங்களும் அவர்களுடைய நிறங்களும் அவர்களுடைய வார்த்தைகளும் ஏற்படுத்தக்கூடிய தாக்கத்தை உலகத்தின் எந்த தனிமையாலையும் ஏற்றிட முடியாது. மனுஷனோட உள்ள நமக்கு என்ன பிரச்சனை, மனிதர்களோடு முரண்படுவது ஒரு சிக்கலாக இருந்தது. ஒத்த அலைவரிசை கொண்ட மனிதர்களை தாண்டி யாரோடும் நான் பழக மாட்டேன். இப்போ ரொம்ப மோசம். இப்போ ரொம்ப மோசமா. முன்னாலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப் அப்படின்னா எப்படி இருப்பாங்க, அதோட டெபிட் சர்டிஃபிகேட் இருப்பான். நீங்க பண்றது தப்பா இருந்தால் தப்புன்னு தான் சொல்லுவான். நீங்க போகக்கூடாது.